Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. அடியே நம்ம புள்ள ரொம்ப அதிர்ஷ்டக்காரண்டி. அப்போ மொய் பணம் கை நிறைய வந்துருச்சுன்னு சொல்றீங்க. பணம் இருக்கட்டும், பணம் நாம அடுத்தவங்களுக்கு வச்சதை தானே திரும்பி செய்றாங்க. நான் அதை சொல்லல, இந்த நகைகளை சொன்னேன். நாம 10 பவுன் போடலையேன்னு கோவிச்சிட்டு போனா இப்ப பாரு 15 பவுன் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா அந்த மல்லி. நான் அதை சொன்னேன்டி. என்னம்மா? நான் கொடுத்த செயின். என்னது செயினா? அது இல்லனா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அண்ணி துரத்தி விட்டுட்டாங்க. செயினை கொண்டு போனாதான் என் தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு கிடைக்கும். அதனால என்னம்மா, நல்லவ மாதிரி குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு புடுங்க பாக்குறியா? தப்புதான். கொடுத்துட்டு திருப்பி கேட்க கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. ஐயா, உங்க கால்ல வேணா விழறேன். தயவு செஞ்சு என் செயினை கொடுத்துடுங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். இந்த கதையெல்லாம் இங்க செல்லாது. என்ன கல்லாட்டம் ஆடுற கல்லாட்டம்? நகைய குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு கல்யாணம் முடிஞ்சதும் திரும்ப கேக்குற? ஆமா, நீ மட்டும்தான் வந்திருக்கிறியா இல்ல நகைய கொடுத்தவங்க எல்லாம் நிக்கிறாங்களா? ஐயா, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அப்பவே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். ஆனா சபையில வச்சு எல்லார் முன்னாடியும் பேசினா இன்னும் உங்க கோவம் அதிகமாகி கல்யாணம் பண்ணாம மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவீங்களோன்னு தான் நான் பேசல. அது மட்டும் இல்ல, கல்யாணம் நல்லபடியா முடியணும் தான் அப்ப ஒன்னும் சொல்லாம நகையெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். ஆனா நீங்க செஞ்சது தப்பு. என்னது தப்பா? ஆமா, தப்புதான். பணத்துக்காக உங்க பையனை ஆடு மாடு மாதிரி வேலை பேசுறது தப்புதான். இந்த மாதிரி நகையும் வரதட்சணையும் கேக்குறது சட்டப்படி தப்பு. அது தெரியும்ல உங்களுக்கு? என்னம்மா மிரட்டுறியா? ஆஹா, நான் மிரட்டலாம் இல்ல. உங்க தப்பை எடுத்து சொல்றேன். நீங்க செய்யறது தப்புன்னு கூட நீங்க உணரல. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். இப்படி பொண்ணு பெத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாங்குற பணம் நகையெல்லாம் நிலைக்குமா? இல்ல இப்படி கராரா கேட்டு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போற பொண்ணு அதான் உங்க மருமக உங்களை மதிக்குமா? சொல்லுங்க. ஒரு டீ காஃபி கேட்டீங்கன்னா கூட மனசுக்குள்ள உங்களை திட்டிக்கிட்டே தான் கொடுக்கும். இப்படி வற்புறுத்தி வரதட்சணை வாங்கி நகை நட்டுன்னு நீங்க சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு இல்லன்னு எனக்கு தெரியும். நீங்களா அதெல்லாம் அனுபவிக்க போறீங்க? சொல்லுங்க. இதெல்லாம் உங்க மருமகளுக்காக தான். அவங்க சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக நீங்க உங்களை சங்கடப்படுத்திக்கிறீங்க. போகும்போது யாரும் எதையும் எடுத்துட்டு போறது இல்ல. இருக்கிற காலத்துல 4 நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போலாம்ல. அப்படி என்னங்க பணம் நகைய சேர்த்து என்ன சாதிக்க போறீங்க? சொல்லுங்க. அதெல்லாம் வெறும் பொருளுங்க. உயிர் இல்லாத பொருள் மேல அதிக பற்று வச்சா நாமளும் ஒரு பொருள் மாதிரி தான் ஆடுவோம். நம்ம உறவுகள் கூட நம்மள பயன்படுத்துவாங்களே தவிர நேசிக்க மாட்டாங்க. நேசிக்கிறதும் நேசிக்கப்படுறதும் எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க அத வாழ்க்கையில அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. இனியாவது அதெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்க. கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவனா இந்த 2 பவுண்ட் செயின் இல்லாம என்னால வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா என் அண்ணி அப்படிப்பட்டவங்க. அதெல்லாம் தெரிஞ்சும் நான் கழட்டி கொடுக்க காரணம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதியில நின்னுட கூடாதுன்னு தான். பா வேண்டாம்ப்பா, நம்ம கிட்ட இல்லாத பணமா? சொல்லுங்க, கொடுத்துருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. சம்மந்தி, நானும் சொல்லலான்னு தான் இருந்தேன். எனக்கு எப்படியும் 10 நாளைக்குள்ள பணம் வந்துடும். இடத்த விலை பேசியிருக்கேன், கண்டிப்பா கொடுத்துருவேன். ஊர்ல உள்ளவங்க நகையெல்லாம் போட்டு என் பொண்ணை கட்டி கொடுத்தேன்னு எனக்கு கெட்ட பேர் வேண்டாம். நகைகளை அவங்க கிட்டே கொடுத்துருங்க. சத்தியமா நான் சொன்ன மாதிரி செய்வேன். கொடுத்த பொருளை திருப்பி கேட்க கூச்சப்பட்டுட்டே தான் நான் வந்தேன். பரவாயில்ல, நான் கொடுத்ததாவே இருக்கட்டும். என்ன எங்க அண்ணி 4 நாள் என்ன அடிக்கும், சூடு வைக்கும். என் தம்பி தங்கச்சிகளுக்கு சாப்பாடு கொடுக்காம பட்னி போடும். பரவாயில்ல, ஒரு நல்லது நடக்கிறதுக்காக நாங்க அதை தாங்கிக்கிறோம். நீங்க அதை வச்சுக்கோங்க.
நான் வரேன். நில்லுமா, நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. அம்மா, எனக்கு காசு பணம் வேணும் தான். அதுக்காக நான் நெஞ்சில ஈரம் இல்லாதவன் இல்லம்மா. எனக்கும் மனசாட்சி இருக்கு. இந்தாம்மா நகை. மொத்த நகையும் பிடிமா. யார் யார்கிட்ட வாங்கினியோ எல்லாருக்கும் திரும்ப கொடுத்துருமா. பிடிமா, வாங்கிக்க. அம்மா, நான் இப்படி நடந்துகிட்டது தப்புதாம்மா. சம்பந்தி, அந்த 10 சவர நகையை நீங்க போட வேண்டாம். என்னோட மருமகளுக்கு தாலி செயினா நானே போட்டுடுறேன். என் பங்குக்கு என் பையனுக்கு நானே செய்யறேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. மாப்பிள்ள பொண்ணோட நீயும் கூட எங்க வீட்டுக்கு வந்தா என் மனசுக்கு திருப்தியா இருக்குமா. ஆமாம்மா, கண்டிப்பா மாப்பிள்ளை பொண்ணோட நீயும் வரணுமா வீட்டுக்கு. இந்த மனுஷனோட மனசையே மாத்திட்டியேம்மா. யார் சொன்னாலும் கேட்காம பணம் பணம்னு பேயே அலைவாரு. நீ சொன்ன உடனே இப்படி மாறிட்டாரேம்மா.